போட்டியாளர்கள் ஹோட்டல் ஊழியர்களாக அவர்களுக்கான உபசரிப்பு மற்றும் பணிவிடையே முதல் கடமை. இந்த டாஸ்க் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான டாஸ்கா இருக்க போகுது. சீசன் 9 பத்தி வேற மாதிரி மாத்தி அமைக்கிறதுக்கான ஒரு அமேசிங்கான நீங்க ரொம்ப பண்றலாம். இப்படி பண்ணது சத்தியமா இப்படி பண்ணல ஒண்ணு அப்பாடா, நல்ல தரமான 4 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டை இறக்கியிருக்காங்கடாங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு நேத்து எபிசோட பொறுத்த வரைக்கும். சண்டேவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே விஜய் சேதுபதி என்ன கேட்டாருன்னா, எப்படி இருந்துச்சு இந்த மிலிட்ரி கேம்ப், அதாவது பிரவீன்குமாரோட தலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கணும். ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொன்னாங்க. எடுத்தோடனே பார்வதி தண்டா தான் கேட்டாங்க. என்னால இதெல்லாம் ஈடுபடவே முடியாது சார், எனக்கு இதுல எந்த ஒரு அபிப்பிராயமே கிடையாது அப்படிங்க. நீங்க எதுக்கு தான் ஒத்து போயிருக்கீங்க, நீங்க தான் எதுக்குமே ஒத்து போறது இல்லையே, இதுக்கு மட்டுமா ஒத்து போறீங்க அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் கட் பண்ணி உட்கார வச்சுட்டாரு. இதே மாதிரி ஒவ்வொருத்தையும் கேட்டோடனே அவங்கவுங்க ஒப்பீனியனை சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு இருக்கும் போது சரி, பிரவீனோட இந்த ஆர்மி கேம்புக்கு யார் யார் என்னென்ன மதிப்பு கொடுக்குறீங்க, அதாவது மார்க் கொடுக்குறீங்க அப்படின்னோடனே எல்லாரும் ஒரு 4, 4.5, 5, 6 இப்படிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. வியானா மட்டும் 2 தான் கொடுத்தாங்க. இது எதுக்கு கொடுக்குறீங்க, இது ஆர்மி கேம்ப் மாதிரி இருந்துச்சுன்னு கொடுக்குறீங்களா இல்லன்னு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல இது ஆர்மி கேம்ப் மாதிரிலாம் இல்ல, இது பிளே ஸ்கூல் மாதிரி இருந்துச்சு, அதனால ஓகே ஒரு 2 கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததா யாரை கேட்டாங்கன்னா துஷாரை கேட்டாங்க. துஷாரை கேட்டதுக்கு துஷார் என்னோட தலைமைக்கு நான் 5 கொடுப்பேன், பிரவீனோட தலைமைக்கு நான் 4.5 தான் கொடுப்பேங்க. எப்படி உங்களுடைய தலைமைக்கு 5, பிரவீனோட தலைமைக்கு 4.5 அப்படின்னு துஷாரையுமே நம்ம விஜய் சேதுபதி நல்லா கலாய்னு கலாய்ச்சுட்டாரு. சரி, இப்படியே உங்கள்ட்ட என்னாலலாம் கத்த முடியல, நம்ம அடுத்த வைல்ட் கார்டு என்ட்ரியா 4 கண்டஸ்டன்ட்டை இறக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வந்தது பிரஜனும் அவங்களுடைய ஒய்ஃப் சாண்ட்ராவும் தான் வர்றாங்க. உள்ள வந்தோடனே இன்ட்ரோலாம் கொடுத்து முடிச்சுட்டு மாமா மச்சான் மாப்பிள்ளன்னு 2 பேரும் கொஞ்சிக்கிறாங்க, கொலாவிக்கிறாங்க. ஆனா நீ கண்டஸ்டண்டா உள்ள போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை நான் உன்னை திட்டும் போது நீ அதை பர்சனலா எடுத்துக்காத, அது கேமாவே எடுத்துக்கோ, மற்றபடி உனக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பிக்கிட்டாங்க. இல்ல நாங்களும் அதை அப்படிதான் எடுத்துக்குவோம், நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். பிரஜனும் சாண்ட்ராவும் உள்ள போறாங்க. உள்ள போனோடனே எல்லாத்துக்குமே வெல்கம் பண்ணிட்டு நேரா லிவிங் ஏரியாவுக்கு போறாங்க. லிவிங் ஏரியாவுக்கு போனோடனே எஃப்ஜேவை செலக்ட் பண்ணி நீங்க அந்த ஸ்டோர் ரூம்ல போயிட்டு ஒரு கூடை வச்சிருப்பாங்க, அதை எடுத்துட்டு வாங்கணுன்னே எல்லாத்துக்குமே ஒரு பேடு, பேப்பர், பென் எல்லாம் கொடுக்குறாங்க. இதுல நீங்க எதுக்காக இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள வந்திருக்கீங்க அப்படிங்கிறத எழுதுங்க அப்படின்னு சொன்னோடனே ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு எழுதுறாங்க. எழுதிட்டு இருக்கும் போது எடுத்தோடனே பார்வதியை தான் எழுதுறாங்க, கூப்பிடுறாங்க. பார்வதி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுல நான் யாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. நிரூபிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கேட்கறாங்க. அது உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும், நான் வெளியிலையும் இப்படிதான் இங்கேயும் இப்படிதான், நான் என் கேரக்டரை மாத்தவே இல்லை, நான் அப்படியே தான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க பேப்பரை வாங்கி சாண்ட்ரா கிழிச்சு டஸ்ட்பின்ல போட்டுடுறாங்க. இதை பார்த்த பார்வதிக்கு சரியான டென்ஷன் ஆயிருது. இதே மாதிரி ஒவ்வொருத்தரையுமே கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும் போதே ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இல்லாததை அவங்க கிழிச்சு போடுறாங்க, இல்லைன்னா நீங்களே கிழிச்சு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வினோத்தை கேட்கும் போது நான் என்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் வந்தேன், அதை செஞ்சேன், ஆனா இது ஃபுல்ஃபில்லா நான் இன்னும் செய்யல, அதனால நானே கிழிச்சு போடுறேன் அப்படின்னு வினோத் கிழிச்சு போயிடுறாரு. இப்ப கமருதீன் வராரு. கமருதீன்ட்ட என்ன பண்றாங்கன்னா, நல்லா வத்த வச்சு விட்டுறாருங்க. பிரஜனை உங்களை பத்தி திவாகர் கிட்ட பார்வதி 1க்கு 2 ஒரு சில மேட்டர்லாம் சொல்லியிருக்காங்கன்னு கமருதீனுக்கு கத்திக்கிட்டு வந்துருச்சு. போய் கண்டஸ்டன்ட், அதாவது எல்லாரும் இருக்காங்க, டாஸ்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற எதுவுமே இல்லாம நேரா போய் கத்துறாரு. உன்கிட்ட உனக்கு பிடிக்கலன்னா நான் வேலைக்கு போய்கிட்டு தானே இருக்கேன், நீ எப்படி திவாரிக கிட்ட போய் இப்படி சொல்லலாம், இப்பெல்லாம் நீ பேசுனது தப்பு அப்படி இப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு இப்ப பார்வதி சொல்றாங்க, இல்ல நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல, நான் சும்மா ஏதோ சொன்னேன். என்ன நீ ஏதோ சொன்ன, இப்ப இவ்வளவு நாள் நீ என்கிட்ட பேசிட்டு இருந்தது என்ன இதுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரியான சண்டை நடக்குது. அப்படியே மனதுக்கு குளு 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 குளுன்னு இருந்துச்சு. அப்பாடா, இந்த வேலையை பாக்குறதுக்கு தான் யாரும் இல்லாம இருந்துச்சு.
போச்சு, இனி சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, அடுத்த 2 கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க வைல்ட் கார்டு என்ட்ரில. அது யாரு 2வதா வந்தது அப்படின்னா, அமித்தும் திவ்யா கணேசன் தான் உள்ள வர்றாங்க. இவங்களும் லிவிங் ஏரியால போய் உட்கார்றாங்க. லிவிங் ஏரியாவுக்கு போனோடனே நீங்க ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோமே, ஆளாளுக்கு ஒண்ணு கேட்கறாங்க. கேட்கும்போது பார்வதி கேட்கறாங்க, வெளியில வந்து என்ன பேசிக்கிறாங்க, என்ன சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, அதை விட்டுட்டு சும்மா கத்திக்கிட்டே கிடக்குறீங்க, கத்துறதுக்கு தான் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, ஒரு டிக்னிட்டி இல்ல, தராதரம் இல்லைங்கிறீங்களே, என்ன அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நேரா அடுத்த டார்கெட் வந்து திவாகர் கிட்ட தான் போச்சு. என்ன தகுதி தராதரம்னு பேசுறாங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தகுதி தராதரத்தோட தான் இங்க உள்ள வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த தகுதி தராதரம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா சொல்லுங்க பிக் பாஸ் கிட்ட. நாங்க ரெக்வஸ்ட் பண்ணி இந்த டோரை ஓபன் பண்ண சொல்றோம், நீங்க தாராளமா கிளம்பி போய்கிட்டே எல்லாம். அதை விட்டுட்டு மத்தவங்களை பத்தி தகுதி தராதரத்தை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது அப்படின்னு திவ்யா கணேஷ் வந்து நல்லா வெளுத்து வாங்குறாங்க. சூப்பரா கனிக்கு ஒரு வேலை பார்த்திருப்பாங்க பாருங்க நம்ம அமித். என்ன சொல்றாருன்னா, கனி நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி கூட வச்சு நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு, தலைவர்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் நன்மைகளும் கிடைக்கும். ஆனா அவங்கள நம்பி இருக்கிற மத்த தொண்டர்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. எல்லா வாய்ப்பையும் நீங்க வந்து ஒரு கேங்க குரூப் ஃபார்ம் பண்ணி எல்லா வாய்ப்பையும் நீங்க தட்டி பறிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்க விடாம பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நல்லா போட்டு ஒரு பெரிய பூசணிக்காவை போட்டு உடைக்கிறாரு. இப்பயாவது மத்தவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு பார்ப்போம். அடுத்து அரோரா நீ என்னமாதாமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, நான் என்னுடைய வேலையை கரெக்டா தான் செய்யறேன் அப்படின்னோடனே, என்ன நீ உன் வேலையை கரெக்டா செய்யற, வர்ற சாப்பிட்ற, துஷார் கூடயே சுத்துற போற வர்ற, இதுதான் நீ என்ன வேலை செஞ்சன்னு சொல்லு பார்ப்போம். ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட் ஏதாவது ஒரு இதை எடுத்து நீ வேலை பார்த்திருக்கேன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னு, பிக் பாஸ் வந்து திவ்யா கிட்டையும் அமித் கிட்டையும் நீங்க 2 கண்டஸ்டன்ட்டை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே, அமித் வந்து திவாகரையும் வினோத்தையும் செலக்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து இன்னும் ஃபுல்லாவே விளையாடவே இல்லை, வெளியிலேயே தெரியல, அதனால உங்களை செலக்ட் பண்றேங்கிறாங்க. அதே மாதிரி திவ்யா வந்து 2 பேர்த்த செலக்ட் பண்றாங்க. இவங்க 4 பேரும் அடுத்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் கார்டன் ஏரியால தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி வெல்கம் பார்ட்டின்னு சொல்லிட்டு 4 பேர்த்தையும் உட்கார வச்சு வினோத், எஃப்ஜே இவங்க எல்லாம் பாட்டு பாடுறாங்க, பிரவீன் எல்லாம் பாட்டு பாடுறாங்க. அதுல என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா திவ்யாவுக்கு செம்ம கடுப்பாயிருது. நீங்க என்ன வெல்கம் பண்றீங்களா இல்ல நக்கல் அடிக்கிறீங்களா, இதெல்லாம் நான் ஏத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு கோவப்பட்டு வெளியில போயிடுறாங்க. ஆனா இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நல்லா பத்திக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இனி பத்திக்க போகுதா இல்ல அவங்களுக்குள்ள இவங்களும் இந்த 4 பேரும் ஐக்கியமாகி இருக்க போறாங்களா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும், யாரை யாரா மாத்த போறாங்கன்னு சொல்லிட்டு. வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்.